ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புவனேஸ்வரி கிட்ஸ் சேனல். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நியூட்ரிஷன் ஃபுட்ஸ். எல்லாருமே இப்போ ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம். ஆனால் நியூட்ரிஷன் ஃபுட்ஸ் எதுக்காகனா இதில் என்னென்ன விட்டமின் சத்தெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் கொடுக்கும்போது அதில் இன்னொரு சாட்டிஸ்ஃபிகேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள இதில் ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குது. இதில் நார்ச்சத்து, புரதம், இரும்பு சத்துலாம் அதிகமாக இருக்குது. ராகி சேமியா இதுலேயும் அதே போல் இது ராகியில் செஞ்சதுனால இது எல்லாருமே சர்க்கரை நோயாளிகள் இதை எடுத்துக்கலாம். இதில் நல்ல சத்து இருக்குது. இந்த முருங்கை சூப்பில் அதிகமான இரும்பு சத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த டேட்ஸில் செஞ்ச பால்ஸ் இதில் நிறைய நியூட்ரிஷன்ஸ் இருக்குது. இது பாசிப்பருப்பு லட்டு. இதில் கலோரிகள் 240 கிராம் இருக்குது. கார்போஹைட்ரேட் 45.7 கிராம்ஸ் இருக்குது. இதில் நார்ச்சத்து, புரதம், வைட்டமின் ஏபி மற்றும் சி இருக்குது. இது கருப்பரிசியில் செஞ்சது. இதில் கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து, புரதம், கொழுப்பு, இரும்பு சத்து இருக்குது. இது இந்த கருப்பரிசி கேன்சர் வராமல் தடுக்குது. இது நட்ஸில் பண்ணியிருக்காங்க லட்டு. இதில் இதோட பயன்கள் சிறுவர் முதல் பெரியவர்கள் எல்லாருமே சாப்பிட்லாம். இது உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு. இது முட்டை எக்கில் செஞ்சுருக்காங்க. இதுவும் அதே போல் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இது வாழை இலையில் பண்ணியிருக்காங்க. இதில் ப்ரோட்டீன்லாம் இருக்குது. இது உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுது. இதில் கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு இருக்குது. எள்ளு மிட்டாயில் கலோரிகள், கார்போஹைட்ரேட், நார்ச்சத்து இருக்குது. இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இதை சாப்பிட்லாம். இது எள்ளு மிட்டாய் ப்ரெக்னெண்ட்டாக உள்ளவங்க சாப்பிடக்கூடாது.